நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கிடவது. ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் நெஞ்சிலே உமது அன்பின் தீயை மூட்டியிருளும். பற்பல மொழிகள் பேசும் பல நாட்டினரை ஒரே விசுவாச உரிமைக்குள்ளாய் கூட்டி சேர்த்திருக்கிற தேவரே, உம்முடைய வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசும். உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் மட்டுமாக நமக்கு ஜீவனை தந்து வழிநடத்தி பாதுகாத்து மீண்டும் ஆலய ஆராதனையிலே நாம் பங்கு பெறும்படியான ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவருக்கே துதிகன மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் வாசித்து சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருமறை பகுதி, அது பரிசுத்த மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 13 16 வரை உள்ள வசனங்கள். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 13 16 வரை உள்ள வசனங்கள். அதை நாம் எல்லாருமே எடுத்து இணைந்து நாம் வாசிக்கலாம். அப்பொழுது சிறு பிள்ளைகளை இயேசு தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீடர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் காலங்களிலே ஒவ்வொரு பிரசங்க பகுதியையும் நீங்கள் கவனித்திருப்பீர்கள். ஆனால் கிறிஸ்துவுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்த போதனைகள் அதிலே அடங்கி இருக்கும். கடந்த 5 வார பிரசங்க பகுதியை நீங்கள் ஒருவேளை வீட்டிற்கு சென்று எடுத்து பார்ப்பீர்களானால் அந்த கிறிஸ்துவுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்பட நமக்கு எடுத்துரைக்கிற பகுதிகளாக இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த 6 வாரங்களிலிருந்து 10ஆம் வாரம் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான அடித்தளங்களும் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான விசுவாசமும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கின்ற பகுதிகளாக அமையும் என்பதை நீங்கள் சற்று சீர்தூக்கி பார்க்க உங்களை நண்பர் கூட அழைக்கின்றேன். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே படிவாக்கியமாய் நாம் பாட கேட்ட மறுமொழியாக நீங்கள் அல்லேலூயா அல்லேலூயா என்று 3 முறை சொன்ன அந்த படிவாக்கியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. புதிய இருதயத்தை நான் உங்களுக்கு அருளுவேன், என் கட்டளங்களை என்னுடைய நியமங்களை அதிலே வைப்பேன் என்று அந்த படிவாக்கியத்திலே நாம் முறையாக பாட கேட்டோம். ஒரு புதிய வாழ்வை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். அந்த புதிய வாழ்வு நமக்கு எப்படி கிடைக்கும், அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய மகிமை எப்படி கிடைக்கும் என்பதை தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். வாசிக்க கேட்ட நிருப பகுதியில் பார்த்தீர்களானால், நாம் பாவத்துக்கு சென்று நீதிக்கு பிழைக்கிறோம். கிறிஸ்துவோடு மரித்து அவர் உயிர்த்தெழும் போது அவரோடு நாம் உயிர்த்தெழுகிறோம். ஆகவே ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய சிந்தையை உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் தருகிறார் என்பது அங்கு மையமாக நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதற்கு ஆதாரமாக இன்றைக்கு சிறு பிள்ளைகளை அவர் முன்னிறுத்துகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சின்ன பிள்ளைகள். ஐநா அந்த அமைப்பு சொல்லுகிறது, 18 வயது வரைக்கும் இருக்கிறவங்க சின்ன பிள்ளைகள் தானா. ஆனால் வழக்கமாக 14 வயது வரைக்கும் சிறுவர்கள் என்று நாம் அழைப்போம். யூத பாரம்பரியத்தில் 3 to 4
வயது வரைக்குமே பால் மாறாத பிள்ளைகளாக அவர்கள் இருப்பார்கள். நம்முடைய வேதாகமத்தில் 1400 இடங்களிலே இந்த குழந்தைகளை பற்றிய குறிப்பு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதாய் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அந்த சிறு பிள்ளைகள் கிரேக்க வார்த்தைகளிலே நிறைய வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க. ஆனால் இந்த பகுதியில இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை பைடியோன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சிறுவர், ஆண் பெண் இருபாலையும் குறிக்க. அதே போல இங்கு சிறுவர்கள் என்று சொல்வதனாலே அந்த பைடியோனுடைய ப்ளூரல் ஃபார்ம் பைடியா என்ற வார்த்தை கிரேக்கத்தில் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாம சிறு பிள்ளைகளை குறித்து, அந்த சிறு பிள்ளைகள் என்ன மனப்பக்குவத்தோடு இருப்பார்கள், அங்கு சீடர்களும் இருக்கிற வேதாபாரகரும் பரிசேயரும் என்ன மனநோக்கத்தோடு என்ன மனநிலையோடு கூட இருப்பாங்க, யார் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவங்க, அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு மறுபடியுமா உங்களுக்கு எனக்கும் நினைவுபடுத்த விரும்புகின்றார். பழைய எல்லா காரியத்தையும் ஒவ்வொரு ஆண்டாய் நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். இதே பிரசங்க பகுதி 4 ஆண்டுகளுக்கு முன்பதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீண்டுமாக இந்த தி சீரிஸ்ல இன்றைக்கு மறுபடியுமாக நம்மை அதை சிந்திக்க ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறவராக இருக்கின்றார். இதுல தெளிவாக 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவலோடு அழைத்து வந்த மக்கள், ஒருவேளை பெற்றோர்களா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் சிறு பிள்ளைகளை அழைத்து வருகிறார்கள். யூத பாரம்பரியத்துல சின்ன பிள்ளைகள் பிறந்தா அல்லது கொஞ்சம் வயதான உடனே யூத ரபிமார்களிடம் அழைத்து வந்து அவர்கள் கரத்தை வைத்து ஆசீர்வதிக்க அவர்கள் சொல்லுவார்களாம். இது யூத வழக்கம். அதே போல சின்ன பிள்ளைங்க பிறந்த உடனேயே எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த ஊர்ல இருக்கிற பாடகர் குழுவினர் வந்து பாடுவாங்களாம். அதுதான் நம்ம இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலையும் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில தேவ தூதர்கள் அந்த பாட்டை பாடினார்கள். ஆனால் யூத பாரம்பரியத்துல அங்க இருக்கிற குடும்பங்களில குழந்தை பிறந்தா அந்த ஊர்ல இருக்கிறவங்க பாடகர் குழுவினரா வந்து பாடுவாங்க. அந்த குழந்தைக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதானால் யூதர்கள் அந்த பரிசேயரும் வேதபாரகரும் பெண்களுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அததான் இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு தெளிவாய் சுட்டி காட்ட விரும்புகின்றார். ஆவலோடு அழைத்து வந்த மக்கள் முதல் பிறந்த நாள் கூட அந்த ரபிமார்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புவாங்களாம். அழைத்து வந்து அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்று செல்வது யூத மரபு. அந்த மரபின்படியாக தான் இன்றைக்கு இந்த பிள்ளைகளை அங்க அழைத்து வராங்க. அப்படி அழைத்து வருகிற போது என்ன நடக்கிறது? இரண்டாவதாக அதட்டுகின்ற சீடர்கள். சீடர்கள் அந்த பிள்ளைங்க இயேசு கிட்ட வர முடியாதபடி தடை செய்கிறார்கள் என்று அந்த வசனம் நமக்கு குறிப்பாக சொல்லுகிறது. வழக்கமா சீடர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏதாவது ஒரு நன்மையை செய்யணும்னு நினைச்சாங்கனால அதுல ஏதாவது ஒரு தடையை சொல்லுவாங்க. வாசியுங்கள், மார்க்கு 6ஆம் அதிகாரம் 36வது வசனம். அனுப்பிவிடுங்கள். இயேசு சொல்றாரு, இவங்கெல்லாம் ரொம்ப களைப்பா இருக்காங்க, உணவு நம்ம கொடுப்போம் அப்படின்னு கேட்கிற போது சீடர்கள் என்ன சொல்றாங்க? ஆண்டவருக்கு அந்த வல்லமை இருக்கிறது, ஆண்டவர் எதையும் செய்வார் என்பதை உணராமல் அவங்க அனுப்பிவிடுவாங்க, அவங்களா போய் எங்கங்க சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சீடர்கள் சொல்றாங்க. அதே போல மத்தேயு 15ஆம் அதிகாரம் 23வது வசனம். அனுப்பிவிடும் என்று வேண்டிக் கொண்டார்கள். ஆண்டவர் நன்மைகளை செய்வதற்காக விரும்புகிறார், ஆனால் அந்த சீடர்களும் மற்றவர்களும் அலட்சியப்படுத்துகிறார்கள் என்ற குறிப்பை இந்த 2 இடங்களில் நாம் இன்னும் மற்ற இடங்களிலும் நாம் வாசிக்க முடியும். ஆனா இயேசு அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த சீடர்கள் தடை செய்கிறாங்க. காரணம் என்ன சொல்றாங்கன்னா 2-3 காரணத்தை சொல்றாங்க. வரலாற்றுக்கு நிகழ்வுகளை இவங்க சுட்டி காட்டுறாங்க.
ஏன் பிள்ளைகள் இயேசு கிட்ட போகக்கூடாது? முதல் காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏற்கனவே விமர்சனம் நிறைய இருக்கு. லூக்கா 15ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்க. பாவிகளை இவர் ஏற்றுக்கொள்கிறார். பாவிகளுடைய வீட்டுக்கு போறார். இந்த பாவிகளும் அல்லது ஆயக்காரர், டாக்ஸ் கலெக்டர்ஸ், அவங்களெல்லாம் இவர் நேசிக்கிறார். அதே போல இந்த பிள்ளைகளோட கூட இவங்க ஐக்கியப்பட்டா அந்த பரிசேயர் வேதபாரகர் என்ன சொல்லுவாங்க? இவருக்கு வேலையே இல்லை. அந்த சீடர்களுடைய நினைப்பு என்னன்னா, திருச்சபை தலைவர்களோட, மத தலைவர்களோட கூட இவர் அதிகமான நேரம் செலவிடணும், அப்பதான் இயேசு கிறிஸ்துடைய அந்தஸ்து உயரும் என்று தவறாக சீடர்கள் நினைத்து கொண்டு அந்த பிள்ளைகளை தடை செய்தார்கள். இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்கிறார், அவர் மனுஷகுமாரனாக இந்த உலகத்தில் இருக்கிறார் என்பதை உணராமல் அவர்கள் அவருக்கு அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்று தவறான நோக்கத்தோடு கூட இந்த பிள்ளைகளை அவரிடத்திற்கு வர தடை செய்கிறார்கள். இரண்டாவதா ஒரு காரணம் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இருக்கிற போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அங்க இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத, அவரை பற்றி புரியாத அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவ வருவதற்கு தகுதி இல்லாதவர்கள். அவர்கள் ஏன் இயேசுவை தொந்தரவு செய்ய வேண்டும் என்ற நினைப்போடு கூட அவர்கள் சிறு பிள்ளைகளை தடை செய்கிறார்கள். இது இரண்டாவது காரணம் அவங்க சொல்ற காரணம். மூன்றாவது அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து டயர்டா இருக்காருப்பா, எந்த சின்ன பிள்ளைகளும் இப்ப போய் அவரை தொந்தரவு செய்யக்கூடாது. இதற்கு 9ஆம் அதிகாரத்தை நீங்க போய் வாசி பார்த்தீங்கன்னா, அவர் கலிலேயா பகுதியில இருக்கிறார். கப்பர்நகூம் அந்த பகுதியெல்லாம் ஊழியம் செஞ்சு இப்ப பாத்தீங்கன்னா யூதேயாவுக்கு வருகிறார். பெரேயா என்ற இடத்துல இந்த நிகழ்வு நடப்பதாக அறிஞர்கள் சொல்லுகிறாங்க. ஆகவே அவர் அழைந்து திரிந்து கொண்டிருக்கிறார். இப்போ அவர் ஓய்வெடுக்க போகிறார், நீங்க அவரை தொந்தரவு செய்யாதீங்க. இது மூன்றாவது காரணம், பிள்ளைகள் இயேசு கிட்ட வர விடாம தடுக்கிறதுக்கு. நான்காவது ஒரு காரணம் சொல்றாங்க. இந்த 10ஆம் அதிகாரத்துடைய ஆரம்பத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் யோர்தானுக்கு அக்கரையின் தேசத்தின் வழியாக வந்தாரு. அப்போ ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு இயேசு அங்க வந்திருக்கிறாரு. சிறு பிள்ளைகள் வராங்க. முன்பாக யோவான் ஸ்நானகனும் இயேசு கிறிஸ்துவ ஞானஸ்நானம் கொடுத்தாங்க, நமக்கு தெரியும். ஆனா இந்த இடத்துல சீடர்கள் சொல்றாங்க, இப்ப அவர் ஞானஸ்நானம் கொடுக்கலப்பா, 12 வயது நிரம்பினாதான் ஞானஸ்நானம் எடுக்க முடியும் யூத மரபுப்படி. இப்ப யாரெல்லாம் 12 வயது நிரம்பியிருக்கிறீங்க எங்களுக்கு தெரியாது. ஆகவே இப்ப அவர் ஞானஸ்நானம் கொடுக்கல. யோவான் ஸ்நானம் இந்த இடத்துல இப்ப இல்ல, அவரும் ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டாரு, நீங்க போயிடுங்க. நான்காவது காரணமா சின்ன பிள்ளைங்க இயேசு கிட்ட வர தடை செய்யற காரணம் இத சொல்றாங்க. ஐந்தாவதா இன்னொரு காரணத்தை சொல்றாங்க. 11ஆம் அதிகாரத்தை நீங்க போய் வாசி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போறார். அது நிறைவாக எருசலேமுக்குள்ள போறார். ஆனா திரும்பி அவர் வரமாட்டார். அங்கு கொலை செய்யப்பட போகிறார். அவர் மறுபடியும் கலிலேயாவில் தான் நம்ம பார்க்க முடியும். கலிலேயாவிலே நான் தோன்றுவேன் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த பகுதியில அந்த சீடர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க எருசலேமுக்கு போறோம், எருசலேம்ல போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக இடத்தை ஆயத்தம் செய்ய போறாரு, அங்க இருக்கிற எல்லா ஆசனங்கள் இருக்கிறவங்க எல்லாம் தள்ளிட்டு எங்களை அங்க பதவி கொடுத்து உட்கார வைக்க போறாருப்பா, நீங்க அப்ப சின்ன பிள்ளைங்க வரக்கூடாது, இது போர் சூழல். அவங்க தவறான எண்ணம் கொண்டவங்களா இதை சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து வெற்றி பவனியா அந்த எருசலேமுக்கு போவது அங்க இருக்கிறவங்களை போய் அடிச்சு வீழ்த்தி இவருக்கு எல்லாம் அரசாட்சியை கொடுப்பதற்கு அல்ல, பாடுபடுவதற்காக போகிறார். அப்படி பாடுபட்டு நமக்காக அவர் உயிரை கொடுத்து நம்முடைய ஜீவனை காப்பதற்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுவதற்காக பாடுகளை சந்திப்பதற்காக செல்லுகிறாரே ஒழிய அங்க போய் அங்க இருக்கிறவங்களாம் அடிச்சு புடுங்கிறதுக்காக வன்முறைக்காக போகவில்லை. இவங்க அப்படி நினைச்சுக்கிட்டு சொல்றாங்க, சின்ன பிள்ளைங்க இப்படி வரக்கூடாது, இது ஒரு போர் சூழலை போல, அதுக்காக நாங்க ஆயத்தப்பட்டு இருக்கிறோம், சின்ன பிள்ளைங்களுக்கு இங்க இடம் இல்லை. ஒருவேளை இந்த சீடர்கள் இதை சொல்லுவதற்கு காரணமும் உண்டு அவங்களுக்கு. ஏன்னா
பாரசீக ஆட்சி காலத்திலிருந்து, சீரியா மன்னன் ஆட்சி காலத்திலிருந்து, பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து ஒவ்வொன்றா சொல்லிக் கொண்டு வரும்போது அவங்க நொறுக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ராஜா, அப்படிப்பட்ட ராஜா எங்களுக்கு தான் நன்மை செய்வாரு, அங்க இருக்கிறவங்க எல்லாம் அழிச்சிட்டு எங்களை உட்கார வைப்பாருங்கிற எண்ணம் எங்களுடைய உள்ளத்துல இருந்து. அலெக்சாண்டர் த கிரேட் நாம பார்த்திருக்கிறோம். அவர் எல்லா நாட்டுக்கும் வந்தார், இந்தியாவுக்கும் வந்திருக்கிறாரு. அவரும் பல நிலைகளில மக்களை அடிமைப்படுத்தினார். குதிரையில தான் அவர் வருவாராம். அப்படி வருகிற போது எல்லாத்தையும் அடிமைகளாக எடுத்துக்கொண்டு போவார். அப்படியெல்லாம் கஷ்டத்தை பார்த்த நாங்க, இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ராஜா, இப்ப அவர் வந்திருக்கிறாரு, எங்களுக்காக அவர் வெற்றி பவனி போறாரு, அப்ப நீங்க சின்ன பிள்ளைங்களை கூட்டு வராதீங்க அப்படிங்கிறாங்க. ஆகவே இந்த சொன்ன 5 காரணங்களுமே ஏற்புடையது அல்ல. இயேசு கிறிஸ்துவிட்ட இந்த பிள்ளைகளை வரக்கூடாதுன்னு தடை செய்யறதுக்கு இந்த காரணங்கள் எல்லாம் அந்த சீடர்கள் சொன்னாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. 2வது 3வது பகுதியாக நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஆர்வமோடு அழைத்து வந்த மக்கள் கூட்டம், அதட்டுகின்ற சீடர் கூட்டம், ஆசீர்வதிக்கின்ற இயேசு கிறிஸ்து அங்கு நின்று கொண்டிருக்கிறார். இப்ப பல காரணங்களை சொன்னாங்க. முதல் அவருடைய அணுகுமுறை எப்படி இருந்துச்சுன்னா, இயேசுடைய அணுகுமுறை விசனப்பட்டார். அதாங்க வசனம் சொல்லுகிறது. மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் அதை பார்க்கிற போது 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இங்கதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன முக்கியம், அந்த சின்ன பிள்ளைகள் முக்கியம், அந்த சின்ன பிள்ளைகள் இருக்கிற காணப்படுகிற பண்பு முக்கியம். அந்த பண்புகள் தான் பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம எடுத்து சொல்ல முடியும், நம்மை அங்கு வழிநடத்த முடியும் என்பதை இங்க சின்ன பிள்ளைகளை முன் நிறுத்தி நமக்கு ஆண்டவர் பாடம் கற்பிக்கின்றார், விசனப்படுகிறார். ஏன் தடை செய்கிறீர்கள்? அந்த சின்ன பிள்ளைகள் தான் எனக்கு வேணும், அந்த சின்ன பிள்ளைகளை கொண்டுதான் நான் உங்களுக்கு இன்றைக்கு பாடம் கற்றுக் கொடுக்க போகிறேன் என்பதை மிக தெளிவாக ஆண்டவர் இங்கு உணர்த்துகிறதை நாம் பார்க்கின்றோம். சிறு பிள்ளைகள் இடம் வர இடம் கொடுங்கள், தடை செய்யாதீர்கள் என்று அவர் சொல்லி, பரலோக ராஜ்யம் அல்லது இறை அரசு அல்லது விண்ணரசு அப்படிப்பட்டவர்கள் உடையது என்பதை இங்கு ஆண்டவர் மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறவராக இருக்கின்றார். அவருக்கு அதுக்கு விளக்கம் தொடர்ந்து கொடுக்கிறார், நிறைய விளக்கம் கொடுக்கிறார். ஏன் சீடர்கள் எப்படி தடை சொன்னாங்களோ, ஆண்டவர் அதை மாறாக என்னென்ன காரியங்கள் உங்களிடத்திலும் பரிசேயரிடத்தில் இருக்கிறது அதை நீங்க விட்டுவிடணும், அந்த சின்ன பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருக்கிற பண்புகள் என்ன அதை நீங்க கற்றுக்கொள்ளணும் என்பதை மிக ஆசீர்வாதமாய் நமக்கு அவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். முதலாவது அவர் சொல்லுகிறாரு, மத்தேயுடைய மார்க்கு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிங்க. போதும். அந்த பிளேஸ் என்ன சொல்றாருன்னா, அந்த சின்ன பிள்ளையை எடுத்து அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். ஒரு வெப்பனா, ஒரு டூலா, ஒரு ஆயுதமா அந்த பிள்ளைய ஆண்டவர் அங்க சொல்றார், சின்ன பிள்ளை. இதே இந்த எடுத்து என்ற வார்த்தை தான் கடைசி ராபோஜனத்துல, அந்த இறுதியில ஒவ்வொரு ராபோஜனத்திலையும் நம்ம அந்த வார்த்தையை சொல்லுவோம், பாத்திரத்தை எடுத்து. அதே கிரேக்க வார்த்தை தான் இங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பாத்திரம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது பரிசுத்த ரத்தம், நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. அதற்காக அடையாளமாக நான் அதை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இங்க இந்த பிள்ளையை அடையாளமாக வைக்கின்றார், பிள்ளையை எடுத்து முன் நிறுத்தி என்று இங்கே மிக நாம் தெளிவாக வாசிக்கிறத ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே அந்த சின்ன பிள்ளை தான் அங்க ஆயுதம், அதன் மூலம் தான் நமக்கு பாடங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். பரலோக ராஜ்யம் அந்த சின்ன பிள்ளையை போல் இருக்கிறது. அந்த சின்ன பிள்ளைய மனசு எப்படி இருக்கிறதோ அதே போலதான் நீங்க இருக்கணும். அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு நாம போக முடியும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கின்றார். மிக மிக தெளிவாக அங்க இருக்கிற சீடர்களிடத்துல, வேத பாரடத்துல, பரிசேயரிடத்துல என்ன குணம் இருந்ததுன்னா, பெருமை, தற்பெருமை இருந்தது.
ஆனா பிள்ளைகளோட கம்பேர் பண்ணி பார்க்கிற போது அந்த பிள்ளைகிட்ட பெருமை இருக்காது, தாழ்மை தான் இருக்கும். எப்போதுமே தாழ்மை தான் இருக்கும். தற்பெருமையோடு கூட இருக்க மாட்டாங்க சின்ன பிள்ளைங்க. அந்த பிள்ளை முகத்தை பார்த்தாலே நமக்கு மன நிறைவு உண்டாகும் என்று பலர் சொல்லுவாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள், அந்த பேச்சு நேர்த்தியாக இருக்கிறதை நாம் எல்லாருமே அனுபவித்து இருக்கின்றோம். குழல் இனிது யாழ் இனிது என்பர் மக்கள் தம் மலரை சொல் கேளாதவர் என்று திருக்குறள் மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த குழந்தையை முன்னிறுத்தி ஆண்டவர் இந்த பரலோக ராஜ்யத்தின் மகிமையை நமக்கு எடுத்து காட்டுகின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர, முதலாவது அந்த குழந்தை இடத்துல காணப்பட்ட பண்பு தாழ்மை. உங்கள்கிட்ட அந்த தாழ்மை இல்லை, பெருமையோடு நீங்க நடக்கிறீங்க. அந்த பெருமை இருந்துச்சுன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது என்பதை கற்றுக் கொடுக்கின்றார். இரண்டாவதாக அவரிடத்துல காணப்பட்ட பண்பு என்னன்னா, அவர்கள் பலவீனத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். பலவீனத்தை என்றுமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தான் 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 என்று அந்த பெருமையோடு இருக்கிறவங்க தங்களுக்கு சுட்டி காட்டப்பட்ட பெருமையை, தடைகளை அல்லது அவர்களுக்கு குறைவுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்பதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன என்பதை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுவதற்காகத்தான். இந்த இடத்துல அப்படிப்பட்ட தாழ்மையும் அவங்கள்ட்ட இல்லை, பலவீனத்தை ஏற்றுக்கொள்ள மனப்பாங்க அவங்கள்ட்ட இல்லை. ஆனா சின்ன பிள்ளைகிட்ட அது இருக்கு. அதுதான் அங்க சுட்டி காட்டுகிறார். மூன்றாவதாக அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க யாருமே சார்ந்து இருக்க மாட்டாங்க, யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனா சின்ன பிள்ளைகள் யாரை சார்ந்து இருக்கும்? பெற்றவங்களை, பெரியவங்களை சார்ந்து இருக்கும். அது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனப்பாங்கை எடுத்து காட்டுகிறது. ஆண்டவரை சார்ந்து இருக்க வேண்டும். அப்போதுதான் பரலோக ராஜ்யத்துல நம்ம இடம்பெற முடியும். அந்த சின்ன பிள்ளைங்க அதை தான் செய்யறாங்க. அதுதான் ஆண்டவர் நமக்கு விளக்கமாய் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கின்றார். அதே போல அந்த பரலோக ராஜ்யத்திற்கு என்ன தகுதினா, ரெண்டு தகுதி. ஒன்று, கடவுளுக்குரிய நீதியை சரியாக நாம் செய்ய வேண்டும். இரண்டாவது, மனிதருக்குரிய நீதியை நாம் சரியாக செய்ய வேண்டும். இந்த ரெண்டும் ரெண்டு மாட்டு வண்டியில் இருக்கிற ரெண்டு மாடுகளை போல, மாடுகள் இணைந்து சென்றால் வழியே அந்த வண்டியானது விழுந்து விடும். அதை தான் நீங்க ஒன்ன மாத்திரம் தான் செய்றீங்கன்னு சொல்றதை ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு பரிசேயர் வேதபாரகரின் நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நீங்க இடம்பெற முடியாது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, கடவுளுக்குரியதை சரியா செய்வாங்க. வாசிங்க மத்தேயு 23:23. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். அந்த வசனத்தை மறுபடியும் நாங்க வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்க. இயேசு என்ன சொல்றாருன்னா, அப்பா கடவுளுக்குரிய நீதியை நீ செய்யணும், மனுஷருக்குரிய நீதி, நியாயம், இரக்கத்தை நீ காட்டணும். அதை நீ செய்யல, இதை செய்ய, அதையும் விட்டுறாத. அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு நீ போக முடியுங்கிறத இந்த இடத்துல சொல்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த சிறு பிள்ளைகளை கொண்டு எப்படி அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க, பெற்றோருக்கு எப்படி கீழ்ப்படுகிறாங்க, அதே போல நம்முடைய ஜீவனுள்ள வேத வார்த்தைகளுக்கு நீங்கள் நானும் கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படிந்தால் மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும் என்பதை மிக ஆணித்தரமாய் நமக்கு இன்றைக்கு ஆண்டவர் எடுத்துரைக்கின்றார். இதுதான் நிறைய விளக்கங்களை இதை குறித்து எப்படி சரி செய்யணும். நீங்கள் இருக்கிறீங்க, குழந்தைகள் எப்படி இருக்கிறது, அந்த கம்பேர் பண்ற கம்பேரிட்டிவ் ஸ்டடி என்று சொல்லுகிறோமே, ஒவ்வொரு நிலையிலும் அவங்கள்ட்ட இருக்கிற பண்பு, குழந்தைகள் இருக்கிற பண்பு என்ன, உங்கள்கிட்ட இல்லாத பண்பு அது என்பதை சுட்டி காட்டுகிறார். தாழ்மை இல்ல, ஆணவம் உங்கள்கிட்ட இருக்குது, ஆண்டவர் பெற்றோரை சார்ந்து இருக்கல, கீழ்ப்படியல, நீங்க பலகீனத்தை உணரல, அறியாமையில இருக்கிற சின்ன பிள்ளைகள் எப்படி அந்த பலகீனத்தினால் இருக்கிறாங்களோ, மற்றவர்களை சார்ந்து இருக்கிறாங்களோ, தாழ்மையோடு இருக்கிறாங்களோ, அது போல நீங்க இல்ல.
அப்படி இருந்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க வரவே முடியாது என்பதை தான் ஆண்டவர் விளக்கமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதல்ல விசனப்படுகிறார், கோபப்படுகிறார். எப்படி ஆலயத்துல மற்ற கள்வர்கள் உட்கார்ந்து கொண்டு அங்க வியாபாரம் செய்து கொண்டிருந்த போது அவர்களை சாட்டை எடுத்து விரட்டி அடித்தாரோ, அதே போல ஆண்டவருக்கு ஏற்புடைய எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கிறவர். அவருக்கு ஏற்பு இல்லாத காரியங்களை அவர் தெளிவும் திட்டமாக அதை தைரியமாக தவறு என்று எடுத்துரைக்கின்ற வல்லமையை ஆண்டவர் பிதாவானவர் இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த விளக்கத்தை எல்லாம் கொடுத்துதான் பிறகு கடைசி வசனத்துல அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். அந்த ஆசீர்வதிப்பதற்கான தகுதி என்னென்ன உண்டு என்பதை மறுபடியும் அங்க சீடர்கிட்ட சொல்றார். நீங்க தேவையில்லாத காரணத்தை சொல்லி அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை தடை பண்ண பாத்தீங்க. ஆனா இந்த சின்ன பிள்ளைங்க எப்படி அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதி பெற்றவங்கப்பா, அவங்க இந்த ஆசீர்வாதத்தை பெற்றாக வேண்டும் என்பதை இங்க அங்க தெளிவுபட சொல்கிறார். அந்த பெற்றோருடைய ஆவல் அங்க அவங்க அழைத்து வந்திருக்கிறாங்க என்பதையும் அங்க அவர் உணர்த்தி காட்ட விரும்புகின்றார். அது மாத்திரமல்ல, என்கிட்ட நிறைய பேர் பாவிகள் வராங்க, பாவ மன்னிப்பை பெற்று போறாங்க. நிறைய வியாதி உள்ளவங்க வராங்க, அந்த வியாதி சுகப்பட்டு போறாங்க. பசியோடு வராங்க, ஏராளமான பேர் வந்தாலும் உணவு கொடுக்கப்படுகிறது, திருப்தியா போறாங்க. எதிர்பார்ப்போடு வந்தவங்க அதை நான் நிறைவேற்றி அனுப்புவேன் என்று சொல்லி நம்பி வந்து ஆசீர்வாதத்தை பெற்று போறாங்க. ஆனா இந்த பிள்ளைகள் அதை கொண்டு வந்தவங்க எந்த எதிர்பார்ப்புமே இல்லை, இந்த ஆசீர்வாதத்தை மாத்திரமே பெற்றுக்கொள்ள வராங்களே, அவங்களை நீங்க தடை செய்றீங்க. தடை செய்ய முடியாது, என்னிடத்துல வரவிடுங்கள், நான் அவர்களை ஆசீர்வதித்து அனுப்புவேன் என்று சொல்லி ஆணித்தரமாய் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த பிள்ளைகளில் இருக்கக்கூடிய அந்த பண்புகளை நமக்கு எடுத்து காட்டி இதை போல நாம வாழணும், அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு நாம தகுதிப்பட முடியும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவதாக அவர் என்ன சொல்லுகிறார்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த போது நிறைய சின்ன பிள்ளைங்க கொலை செய்யப்பட்டாங்க. அது நமக்கு வரலாறு தெரியும். அப்போ கப்பர்நகும் என்ற இடத்துல தான் நிறைய பேர் மரித்து போனாங்க, வரலாற்று குறிப்பு சொல்லுகிறது. அங்க அழுகுரல் கேட்டுக்கொண்டே இருக்குமா. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை நினைவு கூர்ந்து இந்த இடத்துல சொல்கிறார், அவரை நான் ஆசீர்வதிக்கணும், ஒரு பிரயாசத்தம் பண்ண வேண்டியது எனக்கு இருக்கு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள். இந்த வசனத்தை பல காரியங்களை நம்ம உபயோகிக்கிறோம். ஆனால் சரியாக இந்த மக்களை பார்த்து, இந்த சிறு பிள்ளைகளுடைய பெற்றோர்களை பார்த்து தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் என்பதை நாம் மறுபடியும் நினைவுபடுத்திக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். அந்த காலத்துல நிறைய பேர் சின்ன பிள்ளைங்க அங்க கொலை செய்யப்பட்டாங்க. இப்ப அந்த சின்ன பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பதற்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. நான் ஆசீர்வதிக்கணும்பா, தடை செய்யாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் ஆசீர்வதித்தார்னா, அந்த சிறு பிள்ளைகள் அந்த காலத்துல பரிசேயரும் அந்த பெரிய வேதபாரகரும் பல நிலைகளில உதாசீனப்படுத்துவாங்க. எப்படி உதாசீனப்படுத்துவாங்கன்னா, அவங்க ஒன்றும் அறியாதவர்கள், ஒர்த்லெஸ் பீப்புள், அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இரண்டாவதாக அவங்க சென்ஸ்லெஸ் பீப்புள், அறியாம, அவங்களுக்கு பகுத்து அறிகின்ற நிலைவு கிடையாது. ஆகவே இந்த ரெண்டு காரியங்களினாலே அந்த சிறு பிள்ளைகள் உதாசீனப்படுத்தப்பட்டார்கள். இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அது தவறு. யாரெல்லாம் உதாசீனப்படுத்தப்படுவாங்கன்னா, அந்த காலத்துல தொழுநோயாளிகள் உதாசீனப்படுத்தப்படுவாங்க, ஊருக்கு வெளியே தான் அவங்க இருக்கணும். அதே போல வரி கட்ட முடியாம போறாங்க, டாக்ஸ் கலெக்ட் பண்ண முடியல, டாக்ஸ் கட்ட முடியல அவங்களால, அவங்களும் ஊருக்கு வெளியே தான் இருக்கணும். ஒருவேளை ஊர் கட்டுப்பாட்டுக்கு மீறினாங்கன்னா அவங்களும் வெளியே தான் இருக்கணும். இப்படிப்பட்ட மக்களை போல சிறு பிள்ளைகளை நீங்கள் நடத்துகிறீர்களே, அது ஏற்புடையது அல்ல. அவங்க ஒர்த்லெஸ் பீப்புள் கிடையாது, அவங்க ஒர்த் பீப்புள். பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா அவங்கள போல நீ மாறணும்பா, அவங்க ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். இப்படிப்பட்ட நிலைகளில் எல்லாம் ஆண்டவர் இந்த பரலோக ராஜ்யத்தின் மகிமையை நமக்கு உணர்த்தி காட்டுகிறவராக இருக்கின்றார். பரலோக ராஜ்யத்தின் உண்மையை நமக்கு எடுத்து காட்டுகிறவராக இருக்கிறார். இந்த சிறு பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்திலே முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு சிறு பையன் அவங்களை நடத்துவான்.
அந்த இறையரசு அல்லது பரலோக ராஜ்யம் விண்ணரசு சிறுவர்களுக்கு ஒப்பிட்டு காட்டப்படுகிறது, அந்த மகிமைக்கு ஒப்பிட்டு காட்டப்படுகிறது. அதே போல ஆண்டவருடைய வருகையில எல்லார் மீதும் நான் ஆவியை ஊற்றுவேன், வாலிபர்கள் எல்லார் மீதும் அந்த ஆவி ஊற்றப்படும், அந்த வல்லமையை எல்லாரும் பெற்றுக்கொள்வாங்க. அதுல சிறுவர்கள் வாலிப பிள்ளைகள் முக்கிய பங்கு வகிப்பாங்க. அதை தான் ஆண்டவர் அந்த பரலோக ராஜ்யத்தின் மகிமையில அவர்கள் இடம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அதே போல மத்தேயு 21 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 21:16. பரிசேயரும் வேதபாரரும் கோபப்படுறாங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் தாவீதின் குமாரனேன்னு சொல்லுது. ஒருவேளை வரும் சங்கதி இப்ப இருக்கிற நிலைகளில நிறைய பேர் இயேசுவை பின்பற்றி போறாங்களே, இந்த பிள்ளைகளும் எதிர்காலத்தில் முற்றிலுமாய் இயேசுவை பின்பற்றுகிற சாட்சியுள்ள பிள்ளைகளாய் மாறுமே என்று சொல்லி அவர்கள் விசனப்பட்டு கத்துகிறார்கள். அப்பதான் ஆண்டவர் சொல்றார், பாலகர் வாயினாலும் குழந்தை வாயினாலும் துதி உண்டு பண்ணுவேன் என்று மறைநூல்ல எழுதியிருக்கிற, பழைய பாட்டில் எழுதியிருக்கிற உனக்கு அத அறிவில்லையா என்பதை போல அங்கு ஆண்டவர் கேட்கின்றார். இதனாலதான் ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றார். அந்த பிள்ளைகளிடத்தில் காணப்பட்ட பண்பை நம்ம உணர்த்தி காட்டுகிறார். இன்றைக்குடைய படிவாக்கியம் அதை தான் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுப்பேன், ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக நீங்க வரணும். அந்த இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்களில சின்ன பிள்ளைகள் தாழ்மையோடு இருந்தாங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க, பெரியவங்களை சார்ந்து இருந்தாங்க. அதே போல நீங்களும் அப்படி இருந்தால் இந்த புதிய இருதயத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அந்த புதிய இதயம் கொடுக்கும் பொழுது புதிய வாழ்வு உங்களுக்கு உண்டாகும். அதுதான் இன்றைக்குரிய சத்தியமாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சின்ன பிள்ளைகளை கொண்டு நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். இந்த சின்ன பிள்ளைகளை ஏன் இயேசு கிறிஸ்து தடை செய்ய வேண்டாம்னு சொன்னாரு, ஏன் பொய்யான காரியங்களை செய்தவர்கள் தடை செஞ்சாங்க, எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தாரு, இந்த உண்மைகளை நாம் மறுபடியும் நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த நினைவுபடுத்தி கொண்ட காரியங்களை நம்முடைய மனதிலே நிறுத்தி இன்றைக்கு ஆண்டவர் கடத்துல நம்ம ஒப்படைப்போமா? ஆண்டவரே, நான் பிள்ளையை போல தாழ்மையாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதராய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்னாலும் நான் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்ற உணர்வோடு உண்மையே நான் சார்ந்து இருக்கணும். அப்பதான் எனக்கு அந்த பரலோக ராஜ்யத்தின் மகிமை உண்டு. ஆண்டவர் இல்லைன்னா அதற்கு நான் தகுதி இல்லாம போயிடுவேன். பரிசேயரை போல சதுசேயரை போல நான் மாறி விடுவேன். இரு நரகத்துக்கு நான் ஆளாவேன். சுவிசேஷ பகுதியில என்னெல்லாம் நாம செஞ்சா எப்படிலாம் இருப்போம்னு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மை அர்ப்பணித்து இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்தவ நல்ல பண்புகள் என்னென்ன, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடித்தளம் என்ன, கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடித்தளம் என்ன என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை நாம் நம்மிலே நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டவர்களாய் படிவாக்கியத்தை போல நம்முடைய உள்ளத்திலே அதை பதித்தவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நீங்களும் நானும் நிரூபங்களாக இருக்கிறோம் சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். We are the letters of Christ. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு மக்களாக நாம் இருக்கிறோம். அப்படி நாம் இந்த சிறு பிள்ளைகளை போல மாறி அந்த சிறு பிள்ளைகளிடத்தில் காணப்பட்ட பண்புகளை ஏற்றுக்கொண்டு நாம் வாழும்போது பரலோக ராஜ்யத்தின் மகிமையை நாம் ருசிக்க முடியும், அந்த மகிமைக்குள்ளாய் பறந்து போக முடியும் என்று சொல்லி தேவன் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். அதன்படி நாம் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்ததாமே நம் ஒவ்வொருவரையும் புது வாழ்வுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக வாழ்வதற்கு கிருபை தந்து காப்பாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, கடவுள் நமது பரிசுத்த வார்த்தையை இப்போது நமக்கு மறுபடியும் அருளினபடியால் நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அவருடைய வார்த்தையை நாம் மனமாற ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடித்து நடந்து நற்கனிகளை நமக்கு தரும்படியாய் ஆன்ம பலத்தை அருளுமாறு அவரை நோக்கி நாம் கொண்டாடுவோமாக. மேலும் நமது சபையிலே நோய், வறுமை முதலியவற்றால் வருந்துவோரையும் தங்களுக்காக ஜெபம் செய்வதை கேட்டுக்கொண்டவரையும் கடவுள் முன்னிலையில் நாம் நினைவு கூறுவோமாக. சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய காரியங்கள்: ஒரு வாரத்திலிருந்து நமக்கு ஆலய ஆராதனை, வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடைபெறும். வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். அதற்கு நாம்
ஆயத்தத்தோடு வரும்படியாக அன்போடு கூட அழைக்கப்படுகிறீர்கள். கர்த்தர் கடந்த காலங்களிலே நம்மை கண்மணி போல பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்தார். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அதே வேளையில இந்த 2.5 மாத காலங்களிலே நம்முடைய திருச்சபை மக்கள் நிறைய பேர் கர்த்தருக்குள் மதுமைக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறாங்க. ஆகவே அந்த குடும்பங்களுக்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டும். ஆலய ஆராதனை நாம் கூடியிருந்தால் அப்பொழுதே நாம் ஜெபம் செய்திருப்போம். ஆனால் ஆலய ஆராதனைக்கு நாம் கூடி வரவில்லை என்பதனாலே இன்று நாம் நிறைவு ஜெபத்திற்கு பிறகு ஒரு 5 நிமிடங்கள் இருந்து அந்த ஜெபத்தை நாம் ஏறெடுத்து கடந்து போக உங்களுடைய அன்போடு கூட நான் அழைக்கிறேன். கர்த்தர் அந்த எல்லா குடும்பத்தின் மக்களையும் ஆறுதல் படுத்த முடியாது. நம்முடைய கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய குடும்பம், மூலங்குடியில் இருக்கிற குடும்பம் இழப்பை சந்தித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த குடும்பத்திற்காக நாம் ஜெபிக்க அன்போடு கூட அழைக்கப்படுகிறோம். திருமண அறிவிப்பு. தெய்வ தயவினால் நமது சபையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற சபை குரு மறைகுரு அருள் எம் செல்வராஜ், திருமதி அருள் ஜோதிமணி என்பவர்களுடைய இளைய மகன் திரு ஜோன்ஸ் ஷெமா வசந்தகுமாரும், நமது சபையைச் சேர்ந்த திரு ராஜேந்திர பாபு, திருமதி கிறிஸ்பால் ஜோன்ஸ் இவர்களின் மகள் ஷைனி லில்லி கிரேஸ் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இருக்கிறார்கள். இது சபைக்கு 3வது முறையாக அறிவிக்கப்படுகிறது. இவர்கள் திருமணத்திற்கு நியாயமான தடை இருந்தால் அதை எழுத்து மூலம் சபைகளுக்கு முன்பதாகவே தெரிவிக்க வேண்டும். முன்பு தெரிவிக்காதவர்கள் பிறகு பேசாமல் இருக்க கடவர். இவர்கள் தங்கள் திருமண வாழ்க்கையை கிறிஸ்தவ முறைப்படி துவங்கவும் தெய்வ பக்தி உள்ள மக்களாக வாழவும் அருள் புரிவாராக. ஆமென். கிறிஸ்துவின் நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய தோத்திர பலியை அவர் மூலமாய் கடவுளுக்கு எப்பொழுதும் நாம் செலுத்துவோமாக. நன்மை செய்யவும் உங்களிடம் உள்ளதை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளவும் மறவாதீர்கள். இப்படிப்பட்ட பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. திக்கற்றவனை கவனித்துக் கொள்வன் பாக்கியவான், பாக்கியம் பெற்றவன் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். வாங்குவதை பார்க்கில் கொடுப்பதை பாக்கியம் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். அவருடைய சொல்லுக்கடங்காத ஈவுக்காக அவருக்கு தோத்திரம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு புசாவுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எந்நாளும் இருந்து நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென்.